அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பட்ஜெட் இன்னைக்கு அசெம்பிளியில தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதை பத்தி நிறைய பாசிட்டிவாகவும் தமிழக வெற்றி கழகம் பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக பக்கம் இது ஒரு பட்ஜெட்டா தூக்கி குப்பையில போடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ பட்ஜெட் எதை மாதிரி இருந்தது, தமிழக மக்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்ததா, இல்ல தாவேக்கா காலவாரி விட்டாங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டை வாசிச்ச ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரியா வில்சன் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை பத்தி சில வார்த்தைகள் இங்க சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கூடிய சீக்கிரம் மரியா வில்சன் இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த போஸ்ட்ல இருந்து மாற்றி வேற துறைக்கு அனுப்பப்பட்டா ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு அவர் வாசிச்சார்ல இந்த பட்ஜெட்டை, ஸோ அதை பார்த்தவங்களுக்கே தெரியும் இந்த ஆளை கூடிய சீக்கிரம் மாத்திடுவாங்க அப்படின்னு. ஸ்கூல்ல இந்த படிக்க சொல்லுவாங்க, எழுந்து கடைசி பெஞ்சில் இருப்பான், அவன் மார்க்லாம் ரொம்ப கம்மியாக தான் எடுப்பான், ஆனால் ஏதாவது ஒரு இதை ஸ்டாஃப் படிக்காம அதை எழுந்து பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சூப்பராக படிப்பான், எந்த இடத்த நிறுத்தணுமோ நிறுத்தி எந்த இடத்த இறக்கம் வச்சு அவ்வளவு சூப்பராக படிப்பான். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருப்பான், நல்ல மார்க் எடுக்கிறவனா இருப்பான். ஆனால் அவனை எழுந்து நின்று படிக்க சொன்னோம் அப்படின்னா அவனுக்கு படிக்க வராது, எந்த இடத்த ஏற்றம் வைக்கணும் எந்த இடத்த இறக்கம் வைக்கணும்லாம் தெரியாமல் அப்படியே மாற்றி மாற்றி குழப்பி விடுவாங்க. ஸோ அதை மாதிரி மரியா வில்சன் அதெல்லாம் படிக்கிறவரா படிக்காதவரா அப்படின்னு தெரியாது. பட் ஆனால் இன்னைக்கு அவரு அசம்பிளியில் படித்தது, அந்த பட்ஜெட்டை படித்தது அப்படிங்கிறது ரொம்ப கன்றாவியா இருந்தது. ரொம்ப சாதாரண விஷயத்த கூட நம்மளால கேட்டு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு என்ன சொல்றாருன்னு வார்த்தை மாற்றி மாற்றி படிச்சது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எந்த இடத்த ஏற்றி படிக்கணும் எந்த இடத்த இறக்கி படிக்கணும், எப்படி அந்த வார்த்தையோட வீழ்ச்சி இருக்கணும் அப்படின்னு ஒண்ணுமே இல்லாம அப்படியே சும்மா அப்படியே ஃபிளாட்டா படிச்சுட்டு போனாரு. பட்ஜெட்டை படிக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்ல வாசிச்சிருப்பாங்க. அதை பார்த்துருந்தாவே ஒரு பட்ஜெட்னா இப்படி தாண்டா ஒரு மனுஷன் வாசிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கெத்தா வாசிச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு வந்திருந்தாருன்னா கூட இன்னைக்கு நல்லா வாசிச்சிருக்கலாம். ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ பட்ஜெட்டுக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் எப்பொழுதுமே இந்த மூவி ரிவ்யூ மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் தானே சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி தாவேக்கா அரசுல இருக்கக்கூடிய பாசிட்டிவா இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் நான் பார்த்து யோசிச்சிருக்காங்க, டீப்பா யோசிச்சிருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய மக்கள், ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது யோசிச்சு பட்ஜெட் ரெடி பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் மரியா வில்சன் ரெடி பண்ணியிருக்க போறது இல்லை, அதிகாரிகள் ரெடி பண்ணி அது ஒப்புதல் வாங்கி விஜய் அவர்கள்ட்ட ஒப்புதல் வாங்கி தான் வந்திருக்கு போகுது. பட் அதை யோசிச்சிருக்காங்கல்ல, அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த பெற்றோர்கள் இருக்காங்கல்ல வயதானவங்க, ஸோ அவங்கள கைவிடக்கூடிய பிள்ளைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாயிடுச்சு. பாதி பேர் அப்பா அம்மா வீட்டில் வச்சிருக்கிறதே இல்லை, வச்சிருந்தா தொல்லை அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் அனுப்பக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ அதை மாதிரி நகரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்காக ஒரு விடுதி, அதாவது வயதானவங்க முதியோர்களுக்கான ஒரு விடுதி, இனிமேல் அப்பா அம்மா தோட்டம்னா அங்கே போய் தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விடுதி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கிரீன் டிக் அப்படின்னா தாவேக்காவுக்கு. அடுத்து உண்மையாலுமே ஷாக்கிங்கான விஷயங்க, டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு விவரம் தெரியாதவங்க அவங்கள கிண்டல் பண்ணாலும் நக்கல் பண்ணாலும் அது ஒரு ஹார்மோன் சேஞ்ச் அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு அவங்க மேல ஒரு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். அவங்க வெளியில இப்படி அலைவாங்க, போவாங்க, வருவாங்க, எங்கேயோ தங்கிப்பாங்க. ஆனா நிறைய பேர் நல்லா வாழணும், சமூகத்துல நல்ல இடத்துக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் போயிட்டு ஒரு வீடு வாடகை கேட்டாங்க அப்படின்னா யாருமே வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்களை தங்க வச்சா பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது சொல்லுவான், இவன் ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், நிறைய பேரை இன்டர்வியூ எடுத்திருக்கேன், அவங்களுடைய லைஃப் எல்லாம் டாக்குமெண்ட்ரியா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால சொல்றேன். அவங்க இப்ப போய் கேட்குறாங்க அப்படின்னா முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 6000 ரூபாய் வாடகை அந்த வீட்டுக்கு நார்மலா ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஜெண்டர் போய் கேட்குறாங்கல்ல 15000 ரூபாய் வாடகை வேணா தங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வேற யாருமே வீடு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க, கிடைக்காது. அப்படிங்கிறதுனால வேற வழியே இல்லாம 6000 ரூபாய் வீட்டுக்கு 15000 வாடகை கொடுத்து வேற வழியே இல்லாம தங்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ சமூகத்துல உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் எல்லாம் பண்றோம், எங்க தங்குவாங்க அப்படின்னு நம்ம எங்கேயுமே யோசிச்சது கிடையாதுல்ல. ரயில்வே ஸ்டேஷன்ல பார்ப்போம், பஸ் ஸ்டாண்ட்ல பார்ப்போம், அங்கங்க பார்ப்போம். ஆனா எங்க தங்கியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சது கிடையாதுல்ல. நீங்க பின்னாடி யோசிச்சு போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்ஸ்ஜெண்டர் தங்கியிருக்காங்கன்னா அவங்க அந்த வீட்டுக்காரன் பெரிய மனசு பண்ணி இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பத்தி புரிஞ்சு தெரிஞ்ச ஆளா இருக்கணும், இல்லைன்னா இது மாதிரி பல மடங்கு வாடகை அதிகமாக கொடுத்து தங்கியிருக்கவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு திருநர் விடுதி அப்படிங்கிறத கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல இந்த பட்ஜெட், இதுக்கு 100 மார்க்கே கொடுக்கலாம் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு. அடுத்த விஷயம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், அது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் இப்போ கொண்டு வர போறாங்க. அண்ணன் சீது, அதாவது திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு
1 பவுன் நகை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது இல்லாம ஒரு பட்டு சாரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாலிக்கு தங்கம் அப்படின்னு அதிமுக பீரியட்லேருந்து இருந்தது. அதை திமுக நிறுத்தினாங்க. பட் இது இவங்க திரும்ப அண்ணன் சீர் அப்படின்னு தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி லேப்டாப் வந்து திரும்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இது வந்து அதிமுக பீரியட்ல ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி அது பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு திட்டம். ஆனா அதை வந்து 10 வருஷமா இருந்த திட்டத்தை திமுக வந்தோடனே தடுத்து நிறுத்திட்டு அது ஜெயலலிதா அவர்கள் தொடங்கின திட்டம், அதை எப்படி நான் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு அதை மூடி வச்சிருந்தாங்க. பட் இப்போ திரும்ப அந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அது நல்ல விஷயம். அதே மாதிரி சைக்கிள் வந்து +1 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதுவும் இருந்தது தான். பட் அதை திமுக செய்யாம இருந்தாங்க. இப்போ சைக்கிள் கொஞ்சம் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வித் டெக்னாலஜியோட பேட்டரியில கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயமும் ஒரு நல்ல விஷயம் இந்த பட்ஜெட்ல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதியோர்களுக்கான சிறப்பு மருத்துவமனை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதியோர்களை பத்தி நிறைய யோசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது முதியோர்கள், கஷ்டப்படுறவங்க, இந்த கைம்பெண்கள் இவங்களை பத்தி ரொம்ப யோசிக்கிறாங்க தாவேக்கா அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது சமூகத்தால் கைவிடப்பட்டவங்களை தாவேக்கா அதிகமா யோசிக்கிறாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தோணுது. ஸோ அவங்களுக்கு சிறப்பு மருத்துவமனை. அதே மாதிரி கைம்பெண்கள் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து கிராமங்களில் நிறைய இடங்கள்ல இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இலவசமாக 5 ஆடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு அற்புதமான திட்டங்க. 5 ஆடு இருந்தா ஒரு மிடில் கிளாஸே வந்து பொழைச்சிக்கலாம். 5 ஆடு ஒரே வருஷத்துல அவங்க சரியா பார்த்துக்கிட்டாங்கன்னா 15 ஆடா மாற்ற முடியும், 20 ஆடா மாற்ற முடியும். அப்படி இருக்கப்போ எத்தனையோ பெண்கள் வந்து சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு கைம்பெண்ணா ஒரு விழாவுக்கு வந்தா அவங்களை அசிங்கப்படுத்துறது, அங்கங்க போக முடியாம வேலைக்கு கூட கூப்பிடாத கிராமங்கள்லாம் நிறைய இருக்கு. அவளை ஏன் வேலைக்கு கூப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமம் நிறைய இருக்கு. ஸோ அதை மாதிரியான பெண்களுக்கு இந்த 5 ஆடு கொடுப்போம் அப்படின்னு சொன்ன விஷயம் உண்மையாலுமே ஒரு அற்புதமான விஷயம். தாவேக்கா அரசுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உண்மையாலுமே பாராட்டுகள். ஸோ இதை மாதிரி நிறைய முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு. அதே மாதிரி நெகட்டிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட்ல தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறத தாவேக்கா கொடுத்தாங்கல்ல, எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த செய்கிறோம் இது செய்கிறோம்னு சொன்னாங்கல்ல, அதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா நாங்கள் வந்தால் 2500 ரூபா குடும்ப தலைவிகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கொடுக்கல அப்படிங்கிறத நெகட்டிவாக பேசுகிறாங்க. அதே மாதிரி குடும்பத்துக்கு 6 சிலிண்டர் கொடுப்போம், ரேஷன் கார்டுக்கு 6 சிலிண்டர் கொடுப்போம்னு சொன்னாங்க. ஸோ அதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு நெகட்டிவாக பேசுகிறவங்க பேசுகிறாங்க. பட் நான் அதை நெகட்டிவாக பார்க்குறேன்னா, மக்கள் பார்க்குறாங்களா அப்படின்னா, பெருசாக உண்மையாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 99% மக்கள் இந்த பட்ஜெட்ல வந்து 2500 ரூபா விஜய் அறிவிச்சிருவாரு, 6 சிலிண்டர் கொடுத்துருவாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க மக்கள் நினைச்சது ஒரு மாற்றம் வரணும்னு நினைச்சாங்க, மாற்றம் வந்துடுச்சு. ஸோ வந்த உடனே விஜயால இந்த 2500 ரூபா கொடுக்க முடியாது, இந்த சிலிண்டர் கொடுக்க முடியாது, தாவேக்கா அரசால கொடுக்க முடியாது அப்படிங்கிறது மக்கள் மனசுல பதிஞ்சு போன விஷயம். அதுக்கு உதாரணமா திமுக 1000 ரூபாய் தான் சொன்னாங்க. அவங்க ஆட்சிக்கு வரப்போ 5 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது. ஆனா அப்போ அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே 2.5 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க திமுக. அப்பவே மக்களுக்கு புரிஞ்சிருச்சு, இவ்வளவு கம்மியா கடன் இருக்கப்பவே 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே 2.5 வருஷம் ஆகுது அப்படின்னா விஜய் வந்து 2500 ரூபா கொடுக்கணும், 10.5 லட்சம் கோடி கடன் வந்துருச்சு அப்படிங்கிறது மக்கள் மனசுல பதிஞ்சதுனால, அதுவும் இல்லாம ஒரு பாசத்தால ஓட்டு போட்டதுனால இந்த 2500 ரூபா கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நல்ல ஆட்சி கொடுத்தா போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதனால இந்த 2500 ரூபாயை பற்றி இந்த பட்ஜெட்ல வரல அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு யாரும் பெருசா ஒருத்தவங்க கூட நெகட்டிவா பேசி நான் பார்க்கவே இல்லை. அடுத்தடுத்த பட்ஜெட்ல வேணா இன்னும் 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் என்னப்பா இவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் கொடுக்கல அப்படின்னு பிற்காலத்துல வேணா இது வந்து ஒரு நெகட்டிவா மாறலாம். கொடுக்காம இருந்தாங்க, அது வரைக்கும் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா. பட் இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுல இருந்து யாரும் 2500 ரூபாய் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அதே மாதிரி சிலிண்டர் வந்து நிறைய பேர் எனக்கு தெரியல, எதிர்பார்த்துருக்கலாம் சிலிண்டர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா சிலிண்டர் கிடைக்காம அவங்கவுங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, புக் பண்ணா வர மாட்டேங்குது அப்படின்னு பெரிய சிலிண்டர் பிரச்சனை போயிட்டு இருக்கு. பட் ப்ராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா சிலிண்டர் எவ்வளவு டிமாண்டு இருக்கு. முன்னாலாம் புக் பண்ணோம்னா அடுத்த நாளே வந்துடும், இப்போ 15 நாள் ஆகுது அப்படிங்கிற இதுல இருக்கப்போ கவர்மெண்டே நினைச்சாலும் இந்த நேரத்துல சிலிண்டரை உடனடியா மக்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. இந்த சிலிண்டர் கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்த பெரிய நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன், தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டு நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு யாரும் பேசுகிற அளவுக்கு இந்த சிலிண்டர் விஷயம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம பேசுகிற வரைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இதை மாதிரி தான் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது தேர்தல் வாக்குறுதிகளில் சொன்ன சில முக்கியமான விஷயங்களை செய்யலை அப்படின்னு நெகட்டிவாக பேசினாலும் பட்டு நிறைய யோசித்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு இருந்திருக்கு. ஸோ என்ன
பட்ஜெட் வந்து யார் வேணாலும் தாக்கல் பண்ணலாம். திமுக பண்ணாத பட்ஜெட்டா? இன்னும் எஃபோர்ட் போட்டு, உண்மையா சொல்றேன், இதை விட இன்னும் எஃபோர்ட் போட்டு இன்னும் சூப்பர் விஷயங்கள்லாம் பட்ஜெட்ல தாக்கல் பண்ணுவாங்க. என்னத்துக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, கொள்ளடிக்கிறதுக்கு பண்ணுவாங்க. இதுல நம்ம ஃபண்ட் ஒதுக்குனா இந்த மினிஸ்டருக்கு போவோம், அந்த மினிஸ்டர் ஆட்டையை போடுவாரு. இதுல ஃபண்ட் ஒதுக்குனா இந்த மினிஸ்டருக்கு போவோம், இந்த மினிஸ்டர் ஆட்டையை போட்டு இவ்வளவு நமக்கு கமிஷன் கொடுப்பாரு அப்படின்னு திட்டம் போட்டு சூப்பர் பட்ஜெட்டை ரெடி பண்ணுவாங்க. ஸோ பட்ஜெட் ரெடி பண்றது அதை அறிவிப்பா வெளியிடுறது முக்கியம் கிடையாது. அதை நிறைவேற்றணும். அதை திமுக கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த பட்ஜெட்டை யூஸ் பண்ணாங்க. பட் தாவேக்கா அப்படி செய்யாம சொல்லியிருக்க விஷயங்களை சரியா செஞ்சாங்க அப்படின்னாவே, செஞ்சுட்டாங்க அப்படின்னாவே இது உண்மையாலும் ஒரு நல்ல பட்ஜெட் தான். பட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். நாளைக்கு வேளாண் பட்ஜெட் வெளியாக போகுது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு விவசாயிகளுடைய இந்த பயிர் கடன் வந்து தள்ளுபடி ஆகுமா அப்படிங்கிற விஷயம். ஸோ என்ன தாவேக்கா பண்றாங்க, நாளைக்கு வேளாண் பட்ஜெட்ல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு பேசுவோம். இதை மாதிரி தமிழ்நாட்டில் என்ன விஷயங்கள் நடக்குது, அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லை சமூகம் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் தாங்க நான் இங்கே உட்காந்து தைரியமாக பல விஷயங்கள் எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.